முடிச்சு விட்டீங்க போங்க ஜாக்லின், முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனா வேற லெவல் கேமருங்க நீங்க, சத்தியமா சொல்றேங்க. வேற லெவல் கேமர். நான் கூட என்னமோ உங்களை குறைச்சி இட போட்டேன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல சம்பவம் பண்றீங்க. அது எப்படிங்க? ரயான் கிட்ட உங்க பேரும் சௌந்தர்யாக்கான பேர் தான் அடிபட்டு இருக்குது. அதனாலதான் ரயான் வந்து லோவா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ரயான் பக்கத்துல போய் உட்கார்ந்து சமாதானப்படுத்துற மாதிரி படுத்து பேசிட்டு அங்க சௌந்தர்யாக்கான தப்பை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு சௌந்தர்யா உன்னை யூஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை போட்டு அங்க காட்டிக்கிட்டு சௌந்தர்யா உங்ககிட்ட பர்சனலா ஷேர் பண்ண நிறைய விஷயங்களை அங்க கொண்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஏதோ சௌந்தர்யா வந்து ரயானை பெருசா யூஸ் பண்ண மாதிரியும் ரயானும் சௌந்தர்யா ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரியும் அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே தப்பா போன மாதிரியும் அந்த தப்பா போயிரும் அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி இவங்க வந்து ரயான்ட்ட சொன்ன மாதிரியும் ரயான் உன்னதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ரயான் கிட்ட ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ரயானோட அக்கா வந்து ரயான் கிட்ட என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்களோ அவ்வளவு விஷயங்களை கறந்து ரயானுக்கான மண்டையை ஃபுல்லா கழுவி அப்படியே சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா ரயானை திருப்பி விட்டீங்க தெரியுமா? வேற லெவலுங்க. இப்போ ரயான் மண்டையில ஃபுல்லா என்ன இருக்கு தெரியுமா? வெளியே நமக்கு நெகட்டிவ் இருக்கு போல, அந்த நெகட்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யாவால தான் இருக்கு போல. அப்ப நம்ம அக்கா சொன்ன ஜாக்லின் அப்படிங்கிற மேட்டர் அங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மேட்டர் மறந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரயான் இப்ப என்ன மைண்ட்ல இருக்கானா சௌந்தர்யா சௌந்தர்யா சௌந்தர்யான்னு சௌந்தர்யா மைண்டுக்கு வந்துட்டான். இப்போ இதுல பக்காவா நம்ம ஜாக்லின்கான பிளான் சக்சஸ் ஆயிட்டு நேத்து நைட்லாம் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து அப்படியே சௌந்தர்யா இக்னோர் பண்ணிட்டான், ஃபுல்லா இக்னோர் பண்ணிட்டான். ஸோ என்னாச்சு அப்படின்னா நேற்று நைட் ஆக்சுவலா என்னால கவனிக்க முடிஞ்சு இந்த பக்கம் பார்த்தா நம்ம மஞ்சரி ஜாக்லின் தீபக் எல்லாம் உட்காந்து ஜாலியாக ஒரு மாதிரி ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ரயான் அவர்களும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ரயான் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும்போது சௌந்தர்யா வந்து கேஷுவலா இப்போ போல நடந்து போயிருப்பாங்க போல, நடந்து போயிட்டு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ இப்படி காட்டியிருக்காங்க. காட்டினப்போ ஆப்போசிட்ல திருப்பி ரயான் எதுவுமே காட்டவே இல்லையா, ஒரு மாதிரி அப்படி மூஞ்ச மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டான் போல. ஸோ அதுல சேட் ஆயிட்டு ஒரு மாதிரி சைட்ல போய் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ரயான் பேசவே வரலையா, சுத்தமா பேச வரல, ஒரு மாதிரி இக்னோர் பண்ணி உட்கார்ந்துருக்கான். அந்த விஷயத்த சௌந்தர்யா என்ன பண்றாங்கன்னா விஜய் விஷால்ட்ட போய் சொல்றாங்க. விஜய் விஷால்ட்ட போயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலடா, அவங்க அக்கா வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, அந்த விஷயத்த வச்சுட்டு அவன் ஒரு மாதிரி சேடாவே இருக்கான், என்கிட்ட சுத்தமா பேச மாட்டேங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி விஜய் விஷால்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் விஷால் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தான். அதெல்லாம் ஒன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை பெருசா கேர் பண்ணாத, எல்லாம் இருக்கிறதா, நீ பட் ஃப்ரீயா விட, அவனுக்கு ஒரு டைம் கூட நாளைக்கு வந்து உன்கிட்ட பேசுவான்னு சொல்லும் போது அந்த இடத்துல உடஞ்சு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அல மீன்ஸ் லைட்டா அப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டாங்க. ஓகே, பிரேக் ஆயிட்டாங்க. பிரேக் ஆனோடனே விஜய் சால் தான் சைடில் கூட்டு போயிட்டு தட்டி கொடுத்தீங்க, பாருமா ஒண்ணுமே இல்லை, ஓகேவா, ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் எல்லாமே இருக்கதான் செய்யும், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால அவன் லோவா இருக்கான், மேபி நாளைக்கு வந்து உன்கிட்ட பேசலாம், ஏன்னா இப்போ தானே வீட்டில் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ சடனாக அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா வீட்டில் வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க, அவங்க சொல்லிட்டு போனதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாச்சும் கொஞ்சமாச்சும் அதை ப்ராசஸ் பண்ணோம்ல. ஸோ கொஞ்சம் அவனுக்கு ஒரு டைம் கொடுன்னு சொல்லிட்டு விஜய் விஷால் அவர்கள் சௌந்தர்யாக்கு பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை அட்வைஸ் கொடுக்க சௌந்தர்யா சொல்றது ஒன்னே ஒன்று தான், இல்லை அவன் என்னதான் என் மேலே கோவத்தில் இருந்தாலும் நான் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஏதாவது காமிச்சேன்னா உடனே என்கிட்ட காமிச்சிருவான், இல்லை நான் பேசாமல் சைடில் போய் உட்காந்துருந்தாலும் இல்லை நான் லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசுவான், எதுவுமே பண்ண மாட்டேக்காண்டா, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான்டா பார்த்தேன், ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சௌந்தர்யா உடஞ்சிட்டாங்க. இல்லை சௌந்தர்யா சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். இப்போ சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னடா நெகட்டிவாக போயிருக்குமா, நான் என்னடா அவனுக்கு நெகட்டிவ் பண்ணேன், நான் என்னடா அவனோட கேமை ஸ்பாயில் பண்ணேன், நான் நிறைய இடங்களில் அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன்டா, நிறைய இடங்களில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமாலாம் தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், காலங்காலத்தில் வீட்டுக்கு ஏதோ ஆக்சுவலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ அந்த சம்பவத்தப்போ என்ன பண்ணாங்கன்னா சௌந்தர்யா ரயானை கூட்டி வெளியே போயிட்டு ரயான் கிட்ட தோல் மேல கை போட்டு ரயான்ட்ட நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. டேய், இந்த கேம்குள்ள ஃப்ரெண்டை கொண்டு வரது, அது நானா இருந்தாலும் சரி ஜாக்லினா இருந்தாலும் சரி, யாருக்கும் ஃப்ரெண்டுன்னு பார்க்காத, உனக்கான கேமை நீ ஆடு, இதுக்கப்புறம் நானும் எனக்கான கேமை தான் ஆட போறேன், தனியா கேம் ஆடணும்டா, ஸோ நம்ம வந்து யாரு கீழே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது ஒன்றும் சௌந்தர்யா அந்த இடத்துல ஒரு மாதிரி செல்ஃபிஷா யோசிச்சு நான் தப்பிக்கணும் இந்த இடத்த விட்டு, நீ எக்கேடு வேணா கெட்டு போ அப்படின்ற மாதிரி அங்க ரயான களத்திலாம் உள்ள ஜாக்லின் பண்ண மாதிரி களத்திலாம் உள்ள அங்க ரொம்ப தெளிவா அட்வைஸ் கொடுத்தாங்க. நானும் தனியா கேம் ஆட போறேன், நீ தனியா கேம் ஆடு, யாரையும் நம்பாதன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே ரயான் அவர்கள் அங்க ஜாக்லின் சௌந்தர்யா கூட தான் சுத்திட்டு இருந்தாப்புல, எல்லாருமே ஒரு 3 பேருமே ஒன்னாதான் இருந்தாங்க, எதுவும் சொல்றதுக்குல. ஆனா நேத்து வீட்டுக்குள்ள வந்த ரயானுக்கான அக்கா வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸா இருந்திருக்கான். ஒரு கன்ஃபியூஸா இருக்க ஒரு பையன்ட்ட போயிட்டு எப்படி நீங்க பேசியிருக்கணும், ஒரு ஃப்ரெண்டா நீங்க எப்படி பேசியிருக்கணும், இன்னொரு பொண்ணை பத்தி நீங்க ஆக்சுவலா எப்படி பேசியிருக்கணும். அவன் அங்க சேடா இருக்க ஃபர்ஸ்ட் ரீசனே சௌந்தர்யாவை என்னைய கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க, சௌந்தர்யாக்கு எனக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு இது மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க போல, அந்த விஷயங்கள் வந்து எனக்கான கேமை ஃபுல்லா மறைக்குது போலன்னு சொல்லி அங்க ரயான் ஒரு மாதிரி சேடா இருக்கான். ஓகேவா, அப்படி சேடா இருக்க பையன்ட்ட ஜாக்லின் ஒரு நல்ல ஃப்ரெண்டா அங்க எப்படி பேசியிருக்கணும், இல்லடா அப்படிலாம் போயிருக்காதடா, நீங்க நார்மலா தான் இருந்தீங்க, எனக்கே தெரியும்டா, நீ அப்படிலாம் யோசிக்காதடான்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கறத விட்டுட்டு அங்க ஜாக்லின் பேசின விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியும்டா, முன்னாடி இப்படிதான் பிரச்சனை வரும் எனக்கு தெரியும்டா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அது மட்டும் இல்லாம
அவளுக்கு ஆல்ரெடி இருக்குடா, அவங்களாம் அந்த வீட்டுக்குள்ள வந்தா ப்ரொபோஸ் பண்ணுவேன்லாம் சொல்லிட்டு இருக்காடா, அது தெரியாம நீ தான் இது பண்ணிட்டடா, உனக்கு தான் ஃபுல்லா கெட்ட பெறா அப்படின்னு மாதிரி ரயானை கூட கொஞ்சம் பயம் காட்டிட்டாங்க. இது ஒரு ஃப்ரெண்டு பண்ற வேலையாங்க. இது கேவலமான ஒரு வேலையை நான் பாக்குறேன். இது ஒரு ஃப்ரெண்டு பண்ற வேலை கிடையாது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், உங்க பேரும் அங்க அடிபட்டிருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அந்த பேரை மாத்துறதுக்கு இன்னொரு பொண்ணுக்கான பேரை அங்க ஃபுல்லா டேமேஜ் பண்றீங்க தெரியுமா? அந்த பொண்ணு உங்ககிட்ட பர்சனலா சொன்ன விஷயம், வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்டு வந்தா நான் ப்ரொபோஸ் பண்ணும் அப்படிங்கிற டாபிக்லாம் உங்ககிட்ட பர்சனலா சொன்ன விஷயம், அந்த விஷயத்தை அங்க போட்டு நீங்க நல்லவங்க மாதிரி தப்பிக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. ஓகேவா? ரொம்ப மட்டமா இருக்கு. இதை தான் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. யார்ட்ட? விஜய் விஷால்ட்ட நேற்று நைட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க, நான் அவனுக்கு நல்லதுதான் நினைச்சேன்டா, அவன் கேம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நிறைய இடங்களை நினைச்சேன், ஆனா ஏன் அவன் இப்படி இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சு பேசுறாங்க. அப்புறம் விஜய் விஷால் நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பான், எதுவும் யோசிக்காத, நீ பாட்டு போய் தூங்குன்னு சொல்லும் போது அவங்க சௌந்தர்யா வந்து அப்படி நடந்து போயிட்டாங்க. ஓகேவா? ஆனா சௌந்தர்யா எங்க தூங்குவாங்க உங்களுக்கே தெரியும். 2 ரூமுக்கும் நடுவில் வந்து ஆக்சுவல் ஒரு பெட் மாதிரி இருக்கும்ல, அந்த பக்கம் இந்த பக்கம், அதுல வந்து அந்த சைடுல வந்து பவித்ரா படுத்திருப்பாங்க, இந்த சைடுல சௌந்தர்யா படுத்திருப்பாங்க. சேம் அங்க வந்து சௌந்தர்யா வந்து படுக்கிறதுக்கு வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்தா வெளியே கவனிச்சா ஒரு 3 பேர் உட்கார்ந்து பயங்கரமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதான் நம்ம மஞ்சரி, ஜாக்லின், தீபக் அண்ணே 3 பேர் பயங்கரமா கத்தி கத்தி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு உங்களுக்கு கச்சேரி கேக்குதாடா? கேக்குறேன், நைட்டு 2 மணிக்கு உங்களுக்கு கச்சேரி கேக்குதா என்ன? சோ அப்ப அங்கேதான் நம்ம ரயான் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இங்க தூங்க வரும்போது ரயானா சௌந்தர்யா எட்டி பாக்குறாங்க. ரயான் இப்படி எட்டி பார்த்து திரும்பிட்டாங்க. திரும்பினோட அந்த பொண்ணு திருப்பி லோவாயி ராணுவட்ட உட்கார்ந்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த ராணுவம் பவித்ரா வேற ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்காங்க, நான் காலைல சொல்றேன். சோ அப்படி பேசிட்டு திரும்பிட்டாங்க. திரும்பினோட கவனிச்சாங்க சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஆள் ரொம்ப லோ ஆயிட்டு மைக்கெல்லாம் கலத்தி வச்சுட்டு தனியா புலம்பிட்டு படுக்க ஆரம்பிச்சாச்சு. படுக்க பார்த்தா இங்க வேணும்னு சொல்லி பாட்டு போடுறாங்க. சௌந்தர்யா அட்டாக் பண்ற மாதிரி காதல் பாட்டு போட்டு ரயானை கூட்டு கிண்டல் பண்றது, அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ரயான் அங்க வார்னிங் வேற கொடுத்து, அப்படி பண்ணாதீங்க, இது நல்லா இல்ல, ஜாக்லின் மஞ்சள் 2 பேருக்கும் சொல்றது நல்லா இல்லன்னு சொல்லி அங்க ஒரு வார்னிங் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு திரும்ப ஒரு பாட்டுகளை போட்டு வேணும்னு சொல்லி ரயானை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜாக்லின். இவ்வளவு கேவலமான வேலையா இருக்கு, எவ்வளவு மட்டமான வேலையா இருக்கு. நீங்க ஒரு பிரச்சனைல இருந்து தப்பிக்கணும், அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காண்டி இன்னொரு பொண்ணை கேவலப்படுத்துறீங்கன்னா எவ்வளவு மட்டமான வேலை. எவ்வளவு மட்டமான வேலைன்னு கேட்கிறேன். இதை திருப்பி சௌந்தர்யா தூங்க முடியாம இருந்துச்சு, ரயானை கூட்டு சொல்றாங்க, இது ஐசை சொல்றா, வேணும்னு பண்றாங்கடா, நம்ம 2 பேருக்குலாம் இருந்த பாண்ட் நமக்கு தெரியும்டா, ஏதோ தப்பா போயிருக்கடா, அது இருந்துட்டு போடுறா, நீ பேசுனா பேசுடா, நான் ஆனா எனக்கு தெரியும்டா, நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகுனேன், நீ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்த, நம்ம 2 பேரும் ஒரு பாண்ட்ல இருந்தோம், அந்த பாண்ட் எனக்கு தெரியும்டா, கரெக்டா தான் இருந்தோம்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே லிமிட் தாண்டி போல எதுவுமே நம்ம தப்பா பேசினதே இல்லை. ஓகேவா? ஆனா இது ஒரு டிஃபரெண்டா போயிருக்குன்னு யோசிக்கிற, அதை டிஃபரெண்டா வச்சு கலாய்க்க ட்ரை பண்றாங்க, எனக்கு பிடிக்கல, தயவுசெய்து சொல்லின்னு சொல்லிட்டு திருப்பி படுக்கிறாங்க. அப்ப ரயான் அங்க போய் சொல்றான், யார் தீபக் அண்ணே சொல்றான், அந்த பக்கம் ஜாக்லின் சொல்றான், மஞ்சரிட்ட சொல்றான். இல்ல தீபக் அண்ணுக்கு அங்க டாபிக் தெரியல, அவரு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஜாக்லினுக்கு டாபிக் தெரியும். வேணும்னு சொல்லி கத்தி நைட்டு 1:30-2 மணிக்கு கத்தி பாட்டு பாடி ஒரு மாதிரி இருக்கிற எல்லாரையும் வெறுப்பேத்தி விட்டாங்க. லிட்டரலி கேவலமான வேலையா இருக்கு, அப்படியே ரொம்ப கேவலமான வேலையா இருக்கு. ரொம்ப தெளிவுங்க, ரொம்ப ஒரு பக்காவான கேமர் மைண்ட். நீங்கெல்லாம் சும்மா ஏதோ நல்லவங்க, ஜாக்லின் தான் கைண்ட் ஹார்ட்டடா, ஜாக்லின் தான் நல்லவங்கடா, அவங்க தப்பிக்கிறதுக்கு அங்க யார வேணா பலிக்கடா வாக்குவாங்க. ஓகேவா? இததான் முன்னாடி இருந்தே சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க போல, நண்பர்களை யூஸ் பண்ணி தப்பிச்சுருவாங்க அப்படின்னு. போன வாரமே நம்ம கவனிச்சோமே அந்த டாஸ்க் மேட்டர்ல, செங்கலா டாஸ்க்ல என்னதான் முத்துக்குமார்ட்ட நல்லா பேசினாலும் அவங்களுக்கு வெற்றி வேணும்னு தெரிஞ்சோன்னே என்னென்ன வேலைகளை பார்த்தாங்க, பிளாக்மெயில் பண்றதுல இருந்து எவ்வளவு விஷயங்களை பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். அந்த இடத்துல ரயான் கிட்ட ஜாக்லின்கான பேர் வந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னே தன்னோட பேரை மறைக்கிறதுக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யாக்கான பர்சனல் விஷயங்களை போட்டு சௌந்தர்யா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி தான் போயிருக்கோம், நீ தயவுசெய்து உஷாரா இருந்திருக்கோ, இதான் உனக்கான ஒரு வார்னிங் மாதிரி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை பயங்காட்டி அவன் பேசவே இல்லை. அவன் சௌந்தர்யா போய் பெருசா பேசவே மாட்டேங்கான். சௌந்தர்யா சிம்பிளா முடிச்சிட்டாங்க, தயவுசெய்து சொல்லிடுறேன், எனக்கு வெறுப்பா இருக்கு, நான் சண்டே போட்டுறேன் அப்படின்னு மாதிரி தனியாக போய் படுத்துட்டாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமான வேலையை எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப கேவலமான வேலையா ஃபீல் ஆகுது. நிறைய இடங்களை நான் கவனிச்சதுக்கு ரயான் யார் கேமே ஸ்பாயில் பண்ணல, சௌந்தர்யா யார் கேமே ஸ்பாயில் பண்ணல. நான் கவனிச்ச வரதுக்கு ரயான்லாம் யார் கேமே ஸ்பாயில் பண்ணல, எல்லாரும் ஹெல்ப் வேணா பண்ணிருப்பான், லோவா இருந்தவே உட்கார்ந்து பேசுறது இல்ல கேம் ஹெல்ப் வேணா ஹெல்ப் பண்றது அப்படிதான் இருந்திருப்பானே தவிர யாரோட கேமே உடைச்சிருக்க மாட்டான், ஸ்பாயில் பண்ணது இல்லை. ஆனா இந்த இடத்துல ஜாக்லின் அப்படி ரப்பர் எல்லார் கேமே யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் சர்வே ஆயிட்டு இருக்காங்க உண்மை. ஓகேவா? இதே மஞ்சிரே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பிடிக்காத மாதிரி பேசிட்டு இருந்த ஜாக்லின் கடந்த 2 வாரங்களா நல்லா கைத்தடல் வருதுன்னா ஃபுல்லா கனெக்ட் ஆயாச்சு, ஃபுல்லா தீபக் அண்ணன் கூட கனெக்ட். ஏன்பா நேத்து நைட்டு ஏதோ ரயானுக்கான மேட்டர் தான் நினைக்கிறேன், ரயானுக்கான மேட்டர் ஏதோ சம்திங் பேசுறதுக்கு தீபக் அண்ணன் வாங்கினா அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது சைட்ல இருந்து நம்ம ஜாக்லின் என்ன திடீர்னு தீபக் அண்ணனை கூப்பிடுற, இது எங்க அண்ணன் நாங்க கூப்பிடுவோம் சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்றாங்க. அதுக்கு எல்லாருக்கும் இப்போ அண்ணன் ஆயிட்டாங்க, எல்லாரும் ஒரு ஏதோ பண்றாங்கப்பா, எல்லாருக்கும் அண்ணன் ஆயிரும். என்னம்மா உங்களுக்கு என்னமா பிரச்சனை, யாருக்கு தீபக் அண்ணன் அண்ணனா, உங்களுக்கு என்னமா பிரச்சனை, எனக்கு புரியல மாதிரி, என்னம்மா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, என்ன வயிறு எரிஞ்சுட்டே இருக்கா, லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான வேலையா இருக்கு ப்ரோ. தன்னோட பேரை காப்பாத்திக்க இன்னொரு பொண்ணுக்கான பேரை காலி பண்ணாங்க தெரியுமா, அது ரொம்ப ஒஸ்டான வேலையா இருக்கு. முக்கியமா அந்த பர்சனல் மேட்டரை யூஸ் பண்ணி ரயான் பக்கத்துல அப்படியே சௌந்தர்யாக்கான பேரை ஃபுல்லா காலி பண்ணிக்க தெரியுமா,
ரொம்ப கேவலமான வேலையா இருக்கு. இதுக்கு முட்டு கொடுக்க சில பேர் வருவாங்க, ப்ரோ நீங்க ரொம்ப ஜாக்லின் அட்டாக் பண்றீங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ நான் அட்டாக் பண்ணல, வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை எடுத்து சொல்றேன். அது உங்களுக்கு அட்டாக்கா தெரிஞ்சுன்னா அப்ப தெரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ள ஜாக்லின் எவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். மொத்தத்துல ஜாக்லின்கான பிளான் சக்ஸஸ், அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு காலங்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சௌந்தர்யாக்கான ஃபேமிலி உள்ளே வந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 4 ஃபேமிலி ரிட்டன் உள்ளே வராங்க, சௌந்தர்யாக்கான ஃபேமிலி உள்ளே வருவாங்க. ஸோ என்னென்ன டாபிக் மாறுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு சௌந்தர்யா அண்ட் அப்புறம் ரயானுக்கான பாண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரிஞ்சா, இல்லை கரெக்டாக தெரிஞ்சா, இல்லை இந்த இடத்துல ஜாக்லின் ஆடின அந்த ஒரு கேவலமான கேம், அதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாறுங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.